accounts of non-for-profit organization பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து NPO மீனிங் என்னதுன்னா not profit organization. ஓகேங்களா, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா NPO or separate legal entity promoted by individuals or enterprises but not owned by them. Their main objective is public welfare, not profit earning. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்லாம் பார்த்தோம், நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து என்னவாக இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்காகவே அவங்க வந்து அதை பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் சில ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்லி சர்வீஸ்க்காகவே அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, சர்வீஸ் கொடுப்பாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி யார், ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ பப்ளிக் வந்து ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்ட்டு அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் அதோட எப்படிலாம் நம்ம அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்கலாம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. சரிங்களா, ஸோ கான்செப்ட் 1ல் பாருங்கள், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. இது வந்து கேஷ் அக்கௌண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா, 11th கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இன் திஸ் அக்கௌண்ட் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இதில் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் அந்த கிரெடிட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. சரிங்களா, லைக் கேஷ் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் அந்த மாதிரிலாம் ரெக்கார்டிங்கே ஆகாது. In this account, transaction are recorded on cash basis, not accrual basis. Accrual basis na enna indha edathila like neenga sollala that is prepaid outstanding expense irukkalam ungalku. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் வந்து வரப்போகிறது ஃப்யூச்சரில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டில் நீங்கள் பே பண்ணாத மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அமௌண்ட்லாம் இந்த இதில் ரெக்கார்ட் ஆகாது. இதில் ஓகே, நான் கேஷ் பேஸ் ஐட்டம்ஸ்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் பாருங்கள், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகும்னா கேபிட்டல் நேச்சர் அண்ட் ரெவென்யூ நேச்சர் அக்கௌண்ட் நேச்சர் டிரான்சாக்ஷன் தான் இதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் நேச்சர்னால் என்னது, சில டிரான்சாக்ஷன் வந்து ஒகேஷ்னலாக ஆகிறது. ஓகேங்களா, ஒகேஷ்னலாக ஆகிறதுனா எப்படின்னா, நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, அது நீங்கள் அப்பப்போ வாங்க மாட்டிங்களே, ரைட், அது வந்து ஒன் டைம் தான் நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி மிஷினரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்புறம் வந்து டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆகிடுச்சு. சில டொனேஷன் இருக்குது, ஸோ ஒன் டைம் கொடுத்துருவாங்க, அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அதை லாங் டைம் நம்ம பெனிஃபிட் அதை நம்ம எடுத்துக்கலாம் அது. ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் நேச்சர் பார்த்தீங்கன்னா அதோட வந்து பெனிஃபிட் எப்படி இருக்கும்னா லாங் டேர்மாக இருக்கும். இது ரெவென்யூ நேச்சர் பார்த்தீங்கன்னா டே டு டே டிரான்சாக்ஷன் ஆகும். டே டு டே டிரான்சாக்ஷன் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிள்னால் சேலரி, வேஜஸ், ரெண்ட்டு எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இதோட எப்படி வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் இதை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இதோட ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. ஸோ 2 பேஜஸ்லேயே எழுதணும் நம்ம, லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஓகே, ஸோ ஹெட்டிங் எப்படி எழுதுவீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் எந்த ஆர்கனைசேஷன் பேரோ அதை எழுதிடுங்க. அப்புறம் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஓகேங்களா, ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் போட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் ரெசிப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஷின்லேயே, அதை எடுத்து நீங்கள் இந்த பக்கம் எழுதிடுங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து கேஷ் ரெசிப்ட்ஸ்லாம் என்னது, கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூ. ஓகே, கேபிட்டலும் ப்ளஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்லாம் எல்லாமே இந்த ஐட்டம்லாம் இங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட ரைட் சைடில் வந்து இங்கே ஏதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னா அது நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேஷ் பேமெண்ட், கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இங்கே தான் எழுதுவோம். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள் பேமெண்ட் பக்கம் வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பேமெண்ட் பக்கம் வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ உங்களோட பேலன்சிங் ஃபிகர் வந்து டு பேலன்ஸ் கேரிட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு நம்ம என்ன பண்ணோம் அமௌண்ட் இங்கே எழுதணும். இதே ரெசிப்ட் சைடு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ரெசிப்ட் சைடோட அமௌண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன எழுதணும், பை பேலன்ஸ் கேரிட் டவுன் பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா, ஸோ அப்போ அமௌண்ட் இங்கே வரும். ஓகே, இங்கே வந்து கேஷ் இன் ஹேண்ட் இல்லை கேஷ் அட் பேங்க் அந்த மாதிரி வரும். கேஷ் இன் ஹேண்ட் இல்லைனா கேஷ் அட் பேங்க் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃபார்மேட் இதில்.
ரொம்ப ஈஸி இது. நம்ம சம்ஸ் ஒன்றும் டீட்டெயிலாக நம்ம வந்து சம்ஸில் பார்க்கலாம். சில திங்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?